நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சிறப்பு. சோ இன்றைய நிகழ்ச்சியில எங்களோட நேயருக்காக இந்த உடல் சூட்டை தணிக்கிறது எப்படி, ஏன்னா நிறைய பேர் இதனால கஷ்டப்படுறாங்க. இந்த உடல் சூடுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு சித்தர்கள் ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? உடல் சூடாதல் என்பது சிலர் உட்கார்ந்து எழுந்து போனாங்கன்னா அந்த இடம் சூடும். நீரிழிவு நோயாளிகளுக்கு பாதமும் தொடையும் காலும் எரியுதுன்னு சுடுறதான் நெருப்பால் சுடுவதை போல எரிச்சலாக இருக்கும். கடுமையான எரிச்சல் இருக்கும். சிலருக்கு கண் எரியும், சிலருக்கு வாய் எரியும், சிலருக்கு காத்து மூக்கில இருந்து சூடா வெளியில வரும். தொட்டா சிலருக்கு கை சுடும். ஆனா அவங்க பாடி டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா 98.4 Fahrenheit தான் இருக்கும். நார்மலா இருக்கும். இதுவே மருத்துவர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு உடம்பு சூடா இருக்குன்னா அவர் தெர்மாமீட்டர் வச்சு பார்த்துட்டு யார் சொன்னா நார்மலா தான் இருக்கு போன்னு சொல்லுவார். ஆனா அவர்கள் உணர்வார்கள். அவர்கள் உணர்வதை சித்தர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அந்த சூட்டை தணிப்பதற்கு வழியை சித்தர்கள் தந்தார்கள். பொதுவாக பெண்களுக்கு இந்த சூட்டினாலமா வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். ஒரு வகையான அசௌகரியம், அவருடைய இன பெருக்க உறுப்பிலே ஒரு வகையான அசௌகரிய உணர்வு இருக்கும். இவைகளை எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அதை மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ இந்த உடல் சூட்டை குறைப்பது எப்படி? உடல் சூடாக இருந்தாலுமா கருத்தரிப்பது கூட தடைப்பட்டு போய்விடும். இந்த வெறும் உடல் சூடே குழந்தையின்மை போற அளவுக்கு உருவாக்குகிற வாய்ப்பு அதில் இருக்கிறது. ஏன்னா கருத்தரிக்காது. அப்போ உடல் சூட்டினாலே பல கேடுகள் வருகின்றன. வெள்ளைப்படுதல், வெட்டைப்படுதல், இப்படி பல கெடுதல்கள், பல பாதகங்கள். அதனோட எரிச்சல், அசௌகரியம். உடம்பு சிறுநீர் கழிக்கிற போது சிறுநீர் சுடுதுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கம்மா. அப்படி ஒரு சூடு இருக்கிறது. அது டயபெட்டிக் சூடாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக எரிச்சலாக இருந்தாலும் சரி, கோடை காலத்தில் அந்த உடம்பு அவ்வளோ சூடாக இருக்கிற போது அதனுடைய விளைவு ஆசன வாயிலே அவர்களுக்கு ஆசன வாய் தொடர்பான பிணிகள், மூலம், பைல்ஸு, ஃபிஸ்டுலா இதெல்லாம் வரும். அதனால் இந்த சூடாகாமல் உடலை பாதுகாத்து கொள்வது எப்படி? ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். உடம்பு சூடாகாத தடுத்துடலாம். சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்போது நம்ம கையில் ஒரு நெருப்பு சுட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க, எரியுதுன்னு வச்சுக்கோங்க. நாம் எப்படி ஊதுவோம்? ஹான்னு ஊத மாட்டோம். வாயை சின்ன ஓட்டையாக்கி இப்படின்னு ஊதுவோம். கையில் சூடாயிட்டா எப்படி ஊதுறமோ அது போல காகப்பிரணயாமா என்று ஒன்றை சொன்னார்கள். சீத்தலி சீத்காரி என்று சில மூச்சு பயிற்சிகளை சொன்னார்கள். என்னென்னா, இப்போ வாயை குறுகலாக வைத்துக்கொண்டு ஊதினால் வெளியில் கூலாக போகிறதில்ல, அதே வாயை குறுகலாக வைத்துக்கொண்டு உள்ளே காற்று இழுத்தா உள்ளே குளிர்ச்சியாக போகுமில்ல, நாக்கை வெளியில் கொஞ்சம் நீட்டி அப்படி இழுத்தீங்கன்னாக்கா தொண்டையில் அந்த காற்று போய் சில்லுன்னு படும். ஆச்சரியமாக இருக்கும். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஒரு 10 நிமிடம் செய்தீங்கன்னாக்கா எவ்வளோ வெப்பம் இருந்தாலும் குளிர்ந்து போயிடும். பாடி டெம்பரேச்சர் மாடி அது 98.4 தான் இருக்கும். ஆனால் நம்ம உடம்புல இருக்க எரிச்சல் எல்லாம் போயிட்டு குளிர்ச்சி ஆகிடும். அந்த எரிச்சலுக்கு உணர்வு போயிடும். அடுத்து என்ன சொல்லலாம்? சீத்தலி சித்காரி என்று 2 பிராணாயாம முறைகள் இருக்குது. பாருங்களேன், நம்ம பல்லு இருக்கிறது. பல்லை இறுக்கி பிடித்து கொண்டு நாக்கை மேல் நோக்கி மடித்து இந்த பல்லு சந்து வழியாக உள்ள காற்றை இழுத்தோம்னா அது சில்லுன்னு போய் தொண்டையில் படும். பாருங்க, பார்த்தீங்கன்னா சில்லுன்னு படும். ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரிமா நம்ம உட்கார்ந்து இருக்கிற போது நம்ம இடது காலை மடித்து வலது தொடை மீது போட்டு இப்படி உட்கார்ந்தாலே நம்ம இடது நாசியானது திறந்து விடும். இடது நாசியில காத்து போனால் உடம்பு கூலாயிடும். இந்த கால் மேல கால் போடுறதுனாலே வந்துடும். மாற்றி வலது காலை மேலே போட்டோம்னா வலது நாசியிலே சூடு. வலது நாசிக்கு சூரிய கலைன்னு பேர், இடது நாசிக்கு சந்திர கலைன்னு பேர். இடது நாசி குளிர வைக்கும், வலது நாசி சுட வைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? உடல் குளிர வேண்டும்னாக்கா நம்முடைய கட்டை விரலால் இதை நாசிக் முத்திரைன்னு பேர். அந்த முத்திரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கட்டை விரலை வைத்துக்கொண்டேமா நேராக அமர்ந்து கொண்டு நம்முடைய வலது நாசி துவாரத்தை அடைத்து கொண்டு இடது நாசி துவாரத்தினாலே மூச்சை வெளியிலே விட்டால் மூச்சை இழுத்து விடுவது, இடது நாசி துவாரத்தினாலே மட்டும் விடுவது. அப்படி விடும்போது நம்ம இடது காலை தூக்கி மேலே போட்டு இப்படி ஒரு 5 நிமிடம் செய்ததுனாலே நீங்களே உணர்வீங்க காத்து கூலாயிடுதுன்னு சொல்லி. இப்படி சில பயிற்சிகளினாலும் குளிர்ச்சி அடைய செய்யலாம். அடுத்தது, என்ன சொன்னாலும் ஒரு மருந்து சொல்லுங்கய்யா என்று கேட்பார்கள் எல்லாம். அதற்காக எளியதாக ஒரு மருந்து சொல்லுகிறேன். 2 முக்கியமான மூலிகைகள். ஒன்று சோற்று கற்றாழை, இன்னொன்று பூனைக்கண் குங்கில்யம் அல்லது வெள்ளை குங்கில்யம். வெள்ளை குங்கில்யம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது.
இளநீருக்கு மிகவும் குளிர்ச்சி செய்கிற தன்மை உண்டு. இளநீரால் வாத பித்தம் ஏகும். இளநீரால வாதமும் பித்தமும் ஏகும். இன்னும் குளிர்ச்சி தரும், உடம்பை குளிர்ச்சி அடைய செய்யும். எது? இளநீருக்கு குளிர்ச்சி அடைய வைக்கிற தன்மை இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெயில் நாளையில் பெண்கள் பெரும்பாலும் காலையில் தெருவுக்கு தெருவு இளநீர் விற்றுட்டு போவாங்க, இல்லை இளநீர் வண்டிக்காரன் ஒரு இளநீர் வாங்கி குடிப்பார்கள். ஏன்னா அந்த அசௌகரியத்தை அந்த இளநீர் போய் குளிர வைத்து அவர்களை கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுத்து அந்த எரிச்சலை அகற்றுகிறது. அதனால அவங்க இளநீரை சாப்பிட்றாங்க. இந்த இளநீரை காலையில வெறும் வயிற்றுல குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. தாராளமாக குடிக்கலாம். யார் குடிக்கக்கூடாது? சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இனிப்பாக இளநீரை குடிக்கக்கூடாது. பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் அந்த இளநீரை அதிகமாக பருகக்கூடாது. அளவாக எடுத்துக்கொண்டால் ஒரு கடுதியும் வராது. இளநீர் வந்துமா இந்த ட்ரிப்ஸுக்கு சமமானதுமா, நமக்கு உடம்புக்கு போகிற ட்ரிப்ஸுக்கு சமமானது. இளநீரை பயன்படுத்தினாலும் ஒரு கேடும் வராது. சைனஸ் தொல்லை உள்ளவர்களாக இருந்தால் அளவாக பயன்படுத்த வேண்டும். அல்லது என்ன பண்ணலாம், டபுள் பாத் ஹீட்டிங், அதை ஒரு டம்ளரில் எடுத்துட்டு இன்னொரு டம்ளர் சுடு தண்ணி வச்சுட்டு அந்த சுடு தண்ணிக்குள்ளே இந்த டம்ளர் வச்சா கொஞ்ச நேரத்தில் வெதுவெதுன்னு ஆகிடும். அப்படி சாப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த இளநீருடைய பலனும் கிடைக்கும், அந்த குளிர்ச்சியினுடைய பாதகம் இல்லாமல் செய்து விடலாம். அப்போ என்ன பண்ணுறோமா, இந்த வெள்ளை குங்கிலியத்தை உடைத்து 1 கிலோவுக்கு 1 லிட்டர் இளநீர் தண்ணி, அந்த இளநீர் தண்ணீரில் இந்த குங்கிலியத்தை போட்டு வேக வைத்தால் அது என்ன முறையாக பண்ண. உதாரணம் சொல்ல, இப்போ 1 கிலோ குங்கிலியம், நீங்கள் 1 லிட்டர் இளநீர் தண்ணி, முதல்ல 1/2 லிட்டர் இளநீர் தண்ணியோட 1/2 லிட்டர் தண்ணீரை சேர்த்து இந்த 1 கிலோ குங்கிலியத்தை போட்டு அப்படியே அதில் காய்ச்சுது. இந்த கொதிச்சுதுன்னா அதில் இருந்த அழுக்குகள் எல்லாம் வெளியாகி அந்த தண்ணீர் நிறமாகிவிடும். இந்த குங்கிலியம் அப்படியே அழகாக பூத்து வரும். தண்ணீரை வடித்து விட்டு திரும்ப எடுத்து மீதம் இருக்கிற இளநீரை அதிலே ஊற்றி திரும்ப அதை வேக வைத்தால், இளநீரிலேயே வேக வைத்தால் அது பிரிட்டிலாக வந்துவிடும். ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நாங்கள் செய்கிறோம்னா, நாங்கள் மருத்துவ பலன் தர முழுமையாக இருக்கணும் என்பதற்கு 7 முறை இளநீரில் வேக வைப்போம். அப்போ அதனுடைய ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி ஆகிடும், கூலிங் ஸ்ட்ரென்த்து. நீங்கள் வீட்டில் ஒரு முறை செய்தாலே அது பெரிய விஷயம், செய்கிறது கஷ்டம். இருந்தாலும் செய்யலாம். இப்படி போட்டு காய்ச்சி அதை எடுத்து அதை வெயிலில் உலர்த்தி விட்டு இடித்து பவுடர் ஆக்கினால் நல்ல சூரணமாயிடும். இது என்னது? குங்கிலிய பற்பம்னு பேர். மிக குளிர்ச்சி, அப்படியே சளி பிடிக்கிற அளவுக்கு குளிர்ச்சி வந்துடும். அளவு தெரிஞ்சு நிதானமாக பயன்படுத்தும். இது எந்த அளவு பயன்படுத்தணும் சொல்கிறேன். அந்த குங்கிலிய பற்பம் என்பதை ஒரு வேளைக்கு 200 மில்லிகிராம் எடுத்தால் போகிறோம். ஆனால் அதில் என்னென்னா, குங்கிலிய பற்பத்தை தேனில் குழைத்து சாப்பிடுவதில் பயனில்லை. குங்கிலிய பற்பத்தை நெய்யில் குழைத்து சாப்பிட வேண்டும். ஏன்னா அது சாலிபிள் இன் நாட் வாட்டர் பட் சாலிபிள் இன் ஃபேட். இப்போ பசு நெய் கொஞ்சமாக விட்டு அதில் குழைத்து சாப்பிட வேண்டும். அது எது? குங்கிலியத்தை. எந்த நேரத்தில் எடுத்துக்கலாம் சார் இதை? காலையில் வெறும் வயிற்றில், மதியம் வெறும் வயிற்றில், இரவு வெறும் வயிற்றில். ஒரு 2-3 நாளைக்கு எடுத்தாலே நல்ல கூலிங் கிடைச்சிடும். ஆனால் அதுவே மூல நோய் உள்ளவர்கள், வெள்ளைப்படுபவர்கள், அவர்களெல்லாம் தொடர்ந்து பல மாதங்கள் எடுக்க வேண்டியது. அப்போது இப்படி தயாரித்த பற்பம் குங்கிலிய பற்பம். இது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணணும், இந்த ஸ்ப்ரே ட்ரையிங் மெத்தட், ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ணுறது. அது இப்போ நாம் கறி வச்சுருக்கோம், ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ணுறோம். இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னாக்கா, சோற்றுக்கற்றாழையை சாறு எடுத்து கார்ன்ஃப்ளவர் சோள மாவு இருக்குல்ல, சோள மாவோடு சேர்த்து கலக்கி அதை வெயிலில் உலர்த்தி திரும்ப எடுத்து பொடி பண்ணி திரும்ப சோற்றுக்கற்றாழையுடைய சாரோடு சேர்த்து திரும்ப வெயிலில் உலர்த்தி இப்படி 10 முறை மீண்டும் மீண்டும் பாவனை செய்தால் அந்த சோற்றுக்கற்றாழையுடைய சாறு முழுதும் உங்களுடைய கார்ன்ஃப்ளவருக்கு ஏறிடும். அதை தயாரித்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் அதே மாதிரி தண்ணீரில் குழைத்து அல்லது அதை தேனில் கூட குழைத்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டால் உடல் குளிரும். இப்போ இதை ரெடிமேடாக நீங்கள் இதை தயாரித்து வைத்துக்கொள்ள முடியாது, அப்பப்போ தான் தயாரிக்க முடியும். வேண்டுமானால் அந்த சோற்றுக்கற்றாழையை ட்ரை பண்ணி, சோற்றுக்கற்றாழை எப்படி பவுடர் பண்ணுறது, இப்படி பவுடர் பண்ணால் தான் பண்ண முடியும். இப்போ நாங்கள் ஸ்ப்ரே ட்ரைங் முறையில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க தயார் பண்ணுறதுக்கு இப்படி கார்ன்ஃப்ளவர் மக்காச்சோள மாவில் போட்டு அதை உலர்த்தி பவுடர் பண்ணிடலாம். அப்போ கார்ன்ஃப்ளவரில் பண்ண இந்த மாவு, அடுத்து இந்த குங்கிலிய பற்பம், இதை இரண்டையும் சேர்த்து நான் ஒரு மருந்தாக வடித்திருக்கிறேன். அதுக்கு பேர் ஆலோ கூல். ஆலோன்னா ஆலோவேரா, சோற்றுக்கற்றாழை. கூல்னா கூல் பண்ணுகிறது, ஆலோ கூல் என்று செய்திருக்கிறேன். ஒன்றும் வேலையில் நீங்கள் தயாரிக்க வேண்டியதே இல்லை. இந்த பெஸ்ட்டு தயாரிப்பு. உங்களுக்கு ரெண்டினுடைய பலனை வேணும்னா ஒன்று வாயில் போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த குளிர்ச்சியை அப்போவே ஃபீல் பண்ணுவீங்க. இது என்ன ஃபார்மில் இருக்கும் சார்? கேப்சூல் ஃபார்மில் இருக்கும். கேப்சூல். வச்சுங்களா? இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். பெண்கள், ஆண்கள்,
வயதானவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் எடுத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப உடம்பு எரிச்சலுக்கு, கண்ணில் பீழை வருகிறது, கண் எரிகிறது, கண்ணு கலங்கி கலங்கி தண்ணி வருது, வாய் பேசினா நாற்றம் வருகிறது, ஃபவுல் ஸ்மெல் இந்த ஃப்ரம் த மவுத், அதுக்கெல்லாம் இதை எடுத்துக்கிட்டோன்னா அதெல்லாம் மாறி போயிடுது. ஸோ ஆலோ கூல் இஸ் எ பிளெஸிங் என்ன கேட்டால். இது எல்லாரும் பயன்படுத்தி வீட்டில் வச்சுக்கொண்டும் சாப்பிடலாம். கிடைக்காதவர்கள் இப்படி அதை பெற்று பலனடையலாம். ஆலோ கூல் என்றே நான் அதை உருவாக்கியிருக்கேன். பேரே அதுக்கு அப்படி அமைஞ்சது. சிறப்பு. சோ இன்றைய நிகழ்ச்சியில இந்த உடல் சூடு அப்படிங்கிறது எவ்வளவு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதற்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்கு சித்த மருத்துவத்துல அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.